வெல்கம் டு ஆல் எல்லாரும் வாருங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஓரியன்டட் சர்வீசஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து டேட்டா ஓரியன்டட் சர்வீஸ்க்கு போனோம்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல். இதுதான் பேசிக் சிஸ்டம்ல எனக்கு என்ன நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். டேட்டாபேஸ் டேபிள்னா என்ன, ஓகே, அண்ட் டேட்டா டைப், அது ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், அது டொமைன்ல என்ன பேசிக்ஸ் லெவலில் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு அதில் வந்து டெப்த்தாக கொஞ்சம் உள்ள ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் டேபிள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸ் இருக்குங்களா. ஓகே, நம்ம ECC ஆர் HANA எதில் கனெக்ட் இருக்கோம், அந்த ஆன்-ப்ரெமிஸ் டேட்டாபேஸ் வந்து டேரெக்டாக போய் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி தரோம். ஓகே, இது வந்து எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் SQL படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுப்போம். பட் படிப்பு சரியான பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு. ஓகே, ரெஜிஸ்டருக்கு அது வந்து ரெஜிஸ்டர் ஐடி அண்ட் எம்ப்ளாயர் நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, இது டேட்டாபேஸ் டேபிள். ஓகே, கிளியரா? வியூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டேட்டா டைப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ். ஓகே, இது தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டொமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டொமைனா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் டொமைன்ங்கிறது வந்து எப்படின்னா இது நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்க போறீங்க, எவ்வளோ லென்த் கொடுக்க போறீங்க, டேட்டா டைப் வந்து என்ன கேரக்டரா இல்லை என்ன இன்டீஜரா அதை கொடுக்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறமா எங்கே போகும் இல்லைன்னா அங்கே வந்து டேட்டா எலமெண்ட் போகணும். நான் இப்போதைக்கு சாம்பிளை கிரியேட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும், கேரக்டர் வந்து இன்ட்டு தான் தேவை. ஓகே, நான் இன்ட்டு ஃபாரஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னோட பேக்கேஜ் டேட்ஸ் கேட்கும். ஓகே, சேவ். செக் அண்ட் ஆக்டிவேட். ஓகே, ஃபாரஸ்ட் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்டீஜர் இருக்காங்க, ஸோ டேட்டா கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வரைக்கும் ஜஸ்ட் கொடுக்குறாங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா டேட்டா டைப் இன்ஸ்டா டேட்டா எலமெண்ட் ஸ்ட்ரக்சர் டேபிள் டைப். ஓகே, இதை இப்போ டேட்டா எலமெண்ட் கிளிக் பண்ணி சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் எதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது. ஓகே, இப்போ டேட்டா எலமெண்ட் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஏஜ் இல்லைன்னா என்னோட ஏஜ் வேற இண்டிவிஜுவலில் லைக் என்னோட ஃபோன் நம்பர், என்னோட ரிஜிஸ்டர் நம்பர், என்னோட எம்ப்ளாய் ஐடி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போதைக்கு எம்ப்ளாய் ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, போட்டுட்டு வச்சாகும் நீங்கள் வந்து அப்படின்னா அப்படின்னா வரும். குடிச்சோன்னா இண்டிவிஜுவல் ஃபோன் வந்துருக்கு. ஓகே, இதே இப்போ எனக்கு வந்து இல்லை இது வேணாம் டேரெக்டாக நம்ம பண்ணணும்னா பண்ணலாம். அது நம்ம ப்ரீ டிஃபைனை கிளிக் பண்ணிட்டு நம்ம அதில் வேல்யூ நம்ம மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டொமைன் நம்ம யூஸ் பண்ணுறதுனா அதுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஒன்ஸ் இதுவும் அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், அதை ஆக்டிவேட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்ஸ் இதுவும் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கா, நீங்கள் வந்து புதுசாக தான் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணுவோம். இதில் ஒரு 2 ப்ளஸ் கிரியேட் பண்ணிப்பாருங்க. நான் எம்ப்ளாய் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் எம்ப்ளாயி நேம் ஆஃப்டர் வந்து எம்ப்ளாயோட ஃபாதர் நேம் ஆர் இமெயில் ஐடி, நம்ம 2ல் ஏதாவது. ஓகே, இந்த 3ல் ஏதாவது 2 மட்டும் கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, எம்ப்ளாய் நேம் அண்ட் எம்ப்ளாயோட இமெயில் ஐடி ரெண்டு பண்ணி பாருங்க. இது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஸ்ட்ரக்சர்ல ஒன்று பண்ணணும். ஓகே, அது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயி டேபிள்ல அட்ரஸ் ஒரு ஃபீல்டு இருக்கு. இந்த அட்ரஸ் ஃபீல்டு வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். அது நீங்கள் யார் எடுத்துட்டாலும் ஓகே, சரி மேனேஜர் லெவல் ஹெச்ஆர் யார் எடுத்துட்டாலும் எல்லாத்துக்குமே இந்த அட்ரஸ்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா
அட்ரஸ் கொஸ்டின் இருக்கும், சன் ஆஃப், ஓகே, டாட்டர் ஆஃப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், இது சேமாக தான் இருக்கும். அடுத்தது வில்லேஜ் ஆர் சிட்டிக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனாலிட்டி எல்லாம் இருக்கும். இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஸ்ட்ரக்சராக கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம அகைன் எம்ப்ளாயி டேபிள் யூஸ் பண்ணிக்கிறோமா, நெக்ஸ்ட் வேற டேபிள் யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது ஒரு தடவை நமக்கு இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு போறேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு இப்போ அகைன் வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஸோ இதை நீங்கள் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்களோட நேம் கொடுக்குறீங்க, காமன் நேம், டைப்பிங் வந்து டைப் வச்சுக்கோங்க. காமன் டைப்ல தான் நீங்கள் வந்து அந்த டேட்டா எலமெண்ட் இருக்கலாம், அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டீங்கனாலே போதும். டபுள் டேப் கொடுத்துட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கஸ்டமர் ஐடிஸ் இருக்கிறேன். போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜின் கோட் டைப் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தனியாக ஃபர்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். சரியா, ஒன்ஸ் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் நம்ம இதில் என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம அதை அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இது நீங்கள் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் பேலன்ஸ் நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன் பேசிக்ஸ் டைம். ஓகே, தேங்க்யூ.